Hi, hello and welcome back to my channel Saika's Kitchen. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா வீடியோக்கு கீழ வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல்ங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு அடுத்தடுத்து இமிடியேட்டா நோட்டிஃபை ஆகும். Hi friends, இந்த வீடியோல நம்ம ரொம்ப சூப்பரான 3 பேபி ஃபுட் ரெசிபீஸ் தான் பார்க்க போறோம். குழந்தைகளுக்கு 6 மாசத்துல இருந்து நம்ம சாலிட் ஃபுட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்படி கொடுக்கும்போது பேசிக்கா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சில பியூரிஸ்லாம் வந்து இன்னைக்கு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். குழந்தைகளுக்கு நீங்க எந்த உணவு கொடுத்தாலும் ஆப்பிள் அப்படினு கொடுக்குறீங்கன்னா அந்த ஆப்பிளை மட்டுமே வந்துட்டு ஒரு 3-4 நாளைக்கு வேற எதோடையும் மிக்ஸ் பண்ணாம செப்பரேட்டா உங்களுக்கு வந்துட்டு உங்க டயட்ல வந்து இன்க்ளூட் பண்ணுங்க. அதே மாதிரி கேரட் கொடுக்குறீங்க அப்படினா அது ஒரு 3 நாளைக்கு கண்டினியூஸா கொடுத்து பாருங்க. ஏனா ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒவ்வொரு ஒத்துக்காம போகும். ஏனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு திட உணவு கொடுக்கும் பொழுது செரிமான பிரச்சனை வேற ஏதாச்சும் வரும். அதனால உங்களுக்கு வந்து எந்த பொருள் கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்துட்டு கம்மியான குவாண்டிட்டில ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட்ல கொடுத்து பாருங்க. அதுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா குவாண்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கொடுக்குற ஃப்ரீக்வென்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எல்லா நியூ மாம்ஸ்மே ஜென்ரலாக பண்ணுற மிஸ்டேக் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய குவான்டிட்டி ஃபுட்டு வச்சுட்டு ஃபோர்ஸ் ஃபீடிங் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பண்ணால் குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஃபுட்டு மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உங்களுக்கு வெறுப்பாயிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் ஃபஸ்ட்டு இப்போ குழந்தைங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் கொடுக்குறீங்கன்னா ஒரு 2 பீஸை வந்து இந்த மாதிரி பாயில் பண்ணி பியூரி மாதிரி எடுத்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபீட் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு எப்படி டேஸ்ட் பிடிக்குது என்னன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு குவான்டிட்டியை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பக்கத்து வீட்டு குழந்தை வந்து ஒரு ஆப்பிள் கொடுக்குறாங்க, அது வந்து 1/2 ஆப்பிள் சாப்பிடுது, அதனால் என் பையனும் சாப்பிடணும் என் பொண்ணும் சாப்பிடணும்னு நினச்சா அது முடியாது. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒரு ஃபுட் வந்து ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பிடிக்காம போகும். ஸோ அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. நியூ மாம்ஸ்க்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நியூ ஃபுட் நீங்கள் பேபிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறனாலும் ஏதாவது டே டைம்லேயே கொடுங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஏதாச்சும் இன்கேஸ் அலர்ஜி இப்போ வேறு ஏதாச்சும் பிரச்சனை வருதான்னு நம்ம வந்து அவங்கள வந்து கீனாக அப்சர்வ் பண்ண முடியும். ஸ்டார்டிங்லேயே வந்து எந்த 2 பொருளையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்காதீங்க. இப்போ ஆப்பிள் கொடுக்குறீங்கன்னா ஆப்பிள் மட்டும் கொடுங்க, கேரட் கொடுக்குறீங்கன்னா கேரட் மட்டும் பியூரி பண்ணி கொடுங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது இல்லை அது கூட ட்ரை நட்ஸோ பாதாமோ வந்து ஆட் பண்ணி கொடுக்குறதுல ஸ்டார்டிங்கில் வேணாம். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வந்து அது ஸ்மூதி மாதிரி பண்ணி கொடுக்குறது அதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஏன்னா எந்த பொருள் வந்து உங்களுக்கு ஒத்துக்கலை அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. மோஸ்ட்லி இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு சுகர் சால்ட் எல்லாமே வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அலாங் வித் மதர்ஸ் ஃபீடிங் இல்லைனா வந்து ஃபார்முலா மில்கோடு தான் நம்ம இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால் இது குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் ஸ்டார்டிங்கில் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி நம்ம நியூ ஃபுட்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க இன்றைக்கான 3 பேசிக்கான பியூரி வெரைட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆப்பிள் பியூரி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்பிள் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவி எடுத்துக்கலாம். தோல் சீவினதுக்கப்புறமா உள்ள நல்ல விதப்பகுதியெலாம் கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் கெயினுக்கு பிரெயின் டெவலப்மெண்ட் எல்லாத்துக்குமே நல்லது. ஸோ ஆப்பிள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் உங்களோட டெய்லி டயட்டில் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஆப்பிள் முழுகிற அளவுக்கு தேவையான தண்ணி சேர்த்துட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 4-5 விசில் வேக வச்சு எடுத்துருங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்துட்டு வாயில் தட்டுப்பட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஆனால் 6 மாதத்துலேயே நம்ம கொடுக்கறதுனால நல்லா வந்துட்டு கூழ் மாதிரி இருந்தால் தான் அவங்க சாப்பிடுவாங்க. இந்த பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வந்துட்டு சாஃப்டாக குக்காக இருக்கணும். இப்போ இதோட தண்ணி எல்லாம் தனியாக ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து வேக வச்ச ஆப்பிளை மட்டும் மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருந்துடலாம். தண்ணி சேர்க்க வேணாம். விப்பரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நார்மல் மோடில் போட்டிங்கனாவே நல்லா இந்த மாதிரி கூழ் வந்து ரெடி ஆகிடும். ஆப்பிள் வேக வச்சு தனியாக வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு ஃபீடிங் பாட்டிலில் ஊற்றி கொடுத்துட்டிங்கன்னா அதையும் குடிச்சிருவாங்க. அடுத்ததாக சப்போட்டா பழமும் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அதுவும் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இன்றைக்கி பழுத்த பழமாக 2 சப்போட்டா பழம் எடுத்திருக்கேன். நல்லா மண் போக கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் உள்ள தோலெல்லாம் வந்துட்டு நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இதில் உள்ள அந்த சீட்ஸை வந்து எடுத்துருங்க. இப்போ நான் ரெடி பண்ணுறேன் இந்த 3 பியூரிலுமே நான் சுகர் சால்ட் எதுவுமே ஆட் பண்ணலை. நீ சப்போட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா பழமாக இருந்துச்சு அப்படின்னா அதுவே வந்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா தித்திப்பாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இதுலேயுமே நான் வந்து எந்த நாட்டு சர்க்கரையோ சுகரோ எதுவுமே ஆட் பண்ணலை. நல்லா சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கூழ் மாதிரி கிடச்சிரும். இதை வந்துட்டு நல்லா குழந்தைங்களுக்கு ஊட்டிங்க அப்படின்னா வெயிட் கெயினுக்கு நல்லது. தித்திப்பாகவும் இருக்கிறதுனால நம்ம எதுவும் எக்ஸ்ட்ராவாக சுகர்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. அடுத்ததாக கேரட் பியூரி செய்கிறதுக்கு நான் ஒரு கேரட் எடுத்து தோல் சீவி வச்சுருக்கேன். இப்போ சின்ன சின்ன பீசஸாக அதில் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இது கூட பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மீடியமான ஃப்ளேமில் வச்சு 5லேருந்து ஒரு 6 விசில் வேக விட்டு எடுத்துருங்க. பாசிப்பருப்பு சேர்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த கேரட் வேக வச்ச பச்சை வாடை இருக்காது. ஸோ சில குழந்தைங்களுக்கு இந்த கேரட்டோட பச்சை ஸ்மெல் வேக வச்ச ஸ்மெல் வந்துட்டு பிடிக்காது. ஸோ பாசிப்பருப்போடு சேர்த்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழந்தைங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்தும் கூட. பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு மிக்சியில் போட்டு அரைக்கும் பொழுது நல்லா கூலாக மசிஞ்சு வந்துடும். ரெண்டும் சேர்ந்து குழந்தைங்கள சாப்பிட்றதுக்கும் நல்ல ஒரு ஸ்வீட்னஸோட நல்ல வாசனையாக சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லா அந்தளவுக்கு கொலையை வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ தண்ணியை ட்ரைன் பண்ணிவிட்டு மிக்சியில் அடித்து எடுத்துக்கலாம்.
ஹெல்த்தியான கேரட் பியூரி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுவும் 6 மாத குழந்தைங்கள்லேருந்து கொடுக்கக்கூடிய 3 வகையான கூல் வெரைட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நம்புறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பேபி ஃபுட் ரெசிபீஸ் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபீஸோட பிளேலிஸ்ட் வந்துட்டு நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். லிங்க் போய் செக் பண்ணி பாருங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until then, take care. Bye.